வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ 2025 பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு நோட்ஸ் எப்படி எடுக்கணும். ஸோ அதை பற்றின பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த படித்த விஷயம் எப்போவுமே மறக்காது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் வரைக்கும் ஞாபகமும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்டு ஜிகேக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ ஃபார் வீக் அப்படின்னாக்கா 150 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 1 வீக்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6 நாளைக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த 6 நாள் என்ன கிளாஸ் எடுத்தோமோ அதிலிருந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். இந்த 6 நாள் கிளாஸில் எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் சைக்காலஜி கவர் ஆகும், ஜிகே கவர் ஆகும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். அந்த ஜிகேலே கரண்ட் அஃபேர்ஸும் வந்துடும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வும் வந்துடும். ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வெறும் 150 rupees தான் ஃபார் வீக்குக்கு. இதே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம 5 weeks முடிச்சிருக்கோம். நீங்கள் அந்த 5 weeks வாங்கினா ஒவ்வொரு வீக்குக்கு நீங்கள் 150 rupees பே பண்ணணும். இதே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் கோர்ஸ் 4500 பே பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த 5 week கிளாஸும் வந்துடும். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எவ்வளோ கிளாஸ் எடுக்கிறோமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4500லே வந்துடும். ஸோ நீங்களுக்கு வெறும் கொஷின் மட்டும் வேணும், டெஸ்ட்டு கொஷின் மட்டும் வேணும்னாக்கா 75 rupees பர் வீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஸோ அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா அதே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் அனுப்பி வைக்கப்படும். ஸோ நன்றி. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிஜிடிஆர்பி படிச்சுட்ருக்கோம். நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னாக்கா நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நோட்ஸ் எல்லாம் எடுத்தால் வேஸ்ட் ஆஃப் டைமு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற மெட்டீரியல்லையோ இல்லை புக்லேயோ பார்த்தீங்கன்னாக்கா ஹைலைட் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் நோட்ஸ் எடுக்காமல் படிக்கிறதுனால ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ண முடியாது, ரீகால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மெட்டீரியல் நம்ம வச்சுருக்கிற மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிட்டுக்கு ஒரு 250 பக்கம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கு, அந்த புக்கை பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் ரீகால் பண்ணுறதோ இல்லை பார்த்தீங்கன்னா கோத்ரோ பண்ணுறதோ பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். 250 பக்கமும் இதே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ் எடுத்து வச்சோம் அப்படின்னாக்கா அந்த இன்ஸை பார்த்தே நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ஒரு 250 பக்கத்தை படிக்கிறதுக்கு பதிலாக அந்த 250 பக்கத்தில் இருக்கிறத ஒரு 60-70 பக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோ ஷார்ட்டாக எடுத்து வைக்கணும் இன்ஸு. ஸோ அந்த இன்ஸ் எடுத்து வச்சோம்னாக்கா நம்ம பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த இன்ஸ் எப்படி எடுக்கணும், ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மெட்டீரியலில் படிப்பாங்க, படிச்சுட்டு அதில் இருக்கிறத லைன் பை லைன் எழுதுவாங்க. சரியா? நம்ம நோட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 250 பக்கம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுடைய இன்ஸும் அந்த நோட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய மெட்டீரியல் ஒரு 250 பக்கம் இருக்குனாக்கா அவங்க எடுத்த நோட்ஸும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேஜ் வந்துடும். சரியா? அப்போ நம்ம மெட்டீரியலுக்கும் நோட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசமே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அது பார்த்தீங்கன்னாக்கா வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அப்போ வேறு எந்த மாதிரி சார் எடுக்கலாம் அப்படின்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த டாபிக் எப்போவுமே மறக்கவே மறக்காது, உங்களுக்கு ஞாபகத்துலேயே வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே என்னுடைய சப்ஜெக்ட்லேருந்து பாட்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாபிக், அந்த டாப்பிக்லேருந்து நான் இன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பேஜ் கிட்ட இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு டாப்பிக்கு பேஜ் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 1 பேஜ் கிட்ட இருக்கும், இல்லை 1 பேஜுக்கு அதிகமாக கூட இருக்கும். நான் ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஸோ நான் எடுத்துருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்டாக எப்படி எழுதிருப்பேன், இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை யார் கொடுத்தது அப்படின்னாக்கா கரோலஸ் லின்னேயஸ். அவருடைய காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1707லேருந்து 1778 வரைக்கும். அவர் எந்த கண்ட்ரி அப்படின்னாக்கா ஸ்வீடிஷ்டை சேர்ந்தவர். ஸோ இவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி.
சரிங்களா? இவர் எழுதின ஒரு புக் இருக்குது, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீசிஸ் பிளான்டாரம். இந்த புக்கு எந்த இயர் பப்ளிஷ் பண்ணாருன்னா 1753ல. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பீசிஸ் பிளான்டாரம் புக்கில் எவ்வளோ ஸ்பீசிஸ் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னா 7300 ஸ்பீசிஸ். எத்தனை கிளாஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காருன்னா 24 கிளாஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. இந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனுக்கு இன்னொரு பேர் செக்ஷுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். சரிங்களா? இப்போது நான் வந்து பண்ணாக்கா இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்தால் எனக்கு வந்து பண்ணால் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு பாருங்கள். பேஜும் வந்து பண்ணாக்கா ஒரு பக்கத்தில் வந்து பண்ணாக்கா ஒரு 1/4 பேஜ் தான் வந்திருக்கு. சரிங்களா? இதே நான் ஒரு பக்கத்தில் இருக்கிறத என்ன பண்ணுறேன், 1/4 பேஜில் எடுத்துகிட்ருக்கேன். அப்போ நான் வந்து பண்ணாக்கா இப்போ இதை பார்த்த உடனே எனக்கு இத்தனை விஷயமும் ஞாபகம் வரணும். சரிங்களா? நம்ம அதை விட்டுட்டு வந்து பண்ணாக்கா நோட்ஸ் எடுக்கிறன்ற பேரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ கால்டு செக்ஷுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் 2 லைன் வந்துடும். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கிவன் பை கரோலஸ் லின்னேயஸ் யார் கொடுத்தது அப்படின்னா அது ஒரு லைன் வந்துடும். சரி, அவர் எந்த கண்ட்ரி? கரோலஸ் லின்னேயஸ் ஸ்வீடன் நாட்டை சார்ந்தவர். சரிங்களா? கரோலஸ் லின்னேயஸ் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி என்று அழைக்கப்படுகிறார். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு லைனாக எழுதும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைமும் வேஸ்ட் ஆகும், நம்பர் ஆஃப் பேஜஸும் அதிகமாகும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா நான் அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம், மெட்டீரியலை வச்சே படிச்சுக்கலாம். ஸோ ஆனால் இந்த மாதிரி எழுதணும்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைண்ட் மேப் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை பார்த்த உடனே இத்தனை விஷயமும் ஞாபகம் வரணும். சரிங்களா? அப்போ தான் வந்து பண்ணாக்கா அந்த நோட்ஸ் வந்து பண்ணாக்கா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் வந்து பண்ணாக்கா அந்த நோட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் வந்து பண்ணாக்கா மொத்தத்தை தரோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நோட்ஸே எடுக்கணும். சரிங்களா? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை தான் நோட்ஸாக எடுக்கணும். உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நோட்ஸ் எடுக்கணும். சரிங்களா? அதை விட்டுட்டு வந்து பண்ணாக்கா அடுத்தவங்க வந்து பார்த்துட்டு இது வந்து பண்ணாக்கா நல்ல நோட்ஸாக இருக்கணும், இது வந்து பண்ணாக்கா சூப்பர் நோட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறதுக்காகலாம் நம்ம நோட்ஸ் எடுக்கலை. நமக்கு என்ன தெரியும், என்ன புரிஞ்சிருக்கு அந்த டாப்பிக்கில், அதை வந்து பண்ணாக்கா உங்களுக்கு புரிஞ்ச மொழியில், உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில், உங்களுக்கு புரிஞ்ச மெத்தடில் நீங்கள் எழுதி வைங்க. அப்போ தான் வந்து பண்ணாக்கா அந்த நோட்ஸை வந்து பண்ணாக்கா ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் வந்து பண்ணாக்கா நீங்கள் புரியாமல் எழுதிட்டீங்க, இல்லை வந்து பண்ணாக்கா ஒரு முறை கூட படிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு நோட்ஸை மட்டும் எடுக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலான்னீங்கன்னா ஒரு மாதம் கழித்து இந்த நோட்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னடா இது எதுவுமே புரியலையே, நம்ம எழுதின நோட்ஸ் நமக்கே புரியாது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நோட்ஸ் அப்படின்றது நம்ம எடுத்து எப்போ பார்த்தாலும் நமக்கு அந்த நோட்ஸ் வந்து பண்ணாக்கா நல்லா தரோவாக புரியக்கூடியதாக இருக்கணும். அந்த நோட்ஸ் வந்து பண்ணாக்கா ஷார்ட்டாகவும் இருக்கணும், ஸ்வீட்டாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா நமக்கு வந்து பண்ணாக்கா நேரம் மிச்சமாகும். நிறைய டைம் வந்து பண்ணாக்கா ரிவிஷன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜை பார்த்த உடனே என்ன பண்ணலான்னாக்கா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வந்து பண்ணாக்கா ஒரு கோத்ரோ பண்ணிவிடுவேன். அதிகபட்சம் வந்து பண்ணாக்கா ஒரு 2 மினிட்ஸ் போதும். சரியா? 2 மினிட்ஸில் வந்து பண்ணாக்கா இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் இருக்குது முக்கியமான விஷயம் அது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா நான் என்ன பண்ண முடியும், ரிமெம்பர் பண்ண முடியும். அப்போ நான் இதை வந்து பண்ணாக்கா 10 முறை கூட படிக்கலாம். சரிங்களா? ஆனால் நம்ம லைன் பை லைன் எடுத்தோம்னாக்கா அதை படிக்கிறதுக்கு எடுத்தோம்னாவே நமக்கு வந்து பண்ணாக்கா மைண்டே வராது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த நோட்ஸ் வந்து பண்ணாக்கா எடுக்கிறது ஈஸியாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்கா வரக்கூடிய எக்ஸாமில் வந்து பண்ணாக்கா சக்ஸஸை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.